ஓகே சார். சார் எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சாருக்குள்ளேயுமே ஒரு பயங்கர ஒரு சினிமா நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லும்போது நான் அதை கொஸ்டினாகவே நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வெற்றிமாறன் சார்கிட்ட இருந்து இருக்கும்போது நீங்கள் நிறைய சினிமாக்கள் பார்த்து வந்திருப்பீங்க அப்படிங்க. இப்போ கடைசி விடுதலை 2ல கூட இவங்களோட பங்கெடுப்பு இருந்துச்சு அப்படிங்க. ஆமாம், விடுதலை 1ல இருந்து. எனக்கு என்னென்னா லெஜண்ட் சரவணன் சாரோட சினிமா பார்வை எந்த மாதிரி இருக்குது சார்? நீங்கள் அவர் கூட பழகி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால அவருக்கு இந்த சினிமா மேலே உள்ள பார்வை எந்த மாதிரி இருக்குது சார்? இல்லை, சினிமா பார்வைனா சினிமா ரசனை. சினிமா ரசனை வந்து அவரோட ரசனை வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃபில்ம்ஸ், ஃபேமிலி சென்ட்ரிக் ஃபில்ம்ஸ் அதெல்லாம் பார்த்து ரசித்தவர். நிறைய ஹிந்தி படங்கள் பார்க்குறாரு. முன்னாடி வந்த படங்கள் சல்மான் கான், ஷாருக் கான் படங்கள் தான் அவருக்கு ஃபேவரேட்டாக இருக்குது. ஸோ அவர் பேசும்போது அது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர் இப்படின்ற ஒரு இதுக்குள்ளே இருக்கிற ரசனை தான் அவரோடது. ஸோ அதுதான் பெருவாரியான ரசனை அதுதானே. அப்படியாகவும் எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எமோஷன் இருந்தால் தான் ஒரு படம், அதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலோடையும் தான் அவர் இருந்தார். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக, அவருக்கு இது தேவை, என்கிட்ட இது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரியான வேவ்லென்த்தில் தான் இருந்தோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.